அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொங்கு நாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார செய்திகள். இந்து நாள்காட்டியின்படி புரட்டாசி மாதத்தின் அமாவாசை கழிந்த 10ஆம் நாள் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் முக்கிய தெய்வம் துர்க்கை. பெண் சக்தியை துணையாக கொண்டு நடந்த வதத்தின் இறுதி நாள் வெற்றியை விவரிக்கும் நிகழ்வே விஜயதசமி. கல்வி, கேள்வி, அறிவில் சிறந்து விளங்கிட முப்பெரும் தேவியரின் பூஜை முடிந்து பின்வரும் விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யப்படுவது சிறந்த வெற்றியை தரும். இந்நன்னாளில் எம் பள்ளியில் முப்பெரும் தேவியரை வணங்கி சிறப்பாக விஜயதசமியானது கொண்டாடப்பட்டது. பூஜையில் பள்ளியின் நிறுவனர்களும் முதல்வரும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர். மழலையர் குழந்தைகள் மஞ்சள் நிறைந்த பச்சரிசியில் விரலி மஞ்சளை கொண்டு தமிழ் எழுத்துக்களின் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை இந்நன்னாளில் எழுதி மகிழ்ந்தனர். மழலையர் குழந்தைகளுக்கு இந்நன்னாளில் சேமிப்பு தொடங்குவதற்கான உண்டியல்கள் வழங்கப்பட்டன. சேர்க்கைக்கு பின் பெற்றோர்களுக்கு சிறு சிறு விளையாட்டு போட்டிகளும் வைக்கப்பட்டன. பின்னர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டனர். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. காலாண்டு தேர்வானது முடிவுற்ற நிலையில் குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறையானது முடிந்து வரும் அக்டோபர் 6ஆம் நாள் திங்களன்று பள்ளி மீண்டும் திறக்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி. வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.